அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் கந்த புராணத்தின் பகுதி ஒன்றை பார்க்கலாம். இந்த கந்த புராணத்தை இயற்றியவர் கச்சியப்பர். இவருடைய தந்தை களத்தியப்ப சிவாச்சாரியர். இவர் குமரகுரு கோட்டத்தில் உள்ள முருகன் கோயில் பூஜாரியாக பணியாற்றி வருகிறார். இந்த களத்தியப்பனுடைய மகனாக கச்சியப்பர் குமரக்கோட்டத்தில் உள்ள முருகனிடம் மிகவும் மெய் அன்போடு இருந்து அவர் மேல் பக்தி செலுத்தி வந்தார். ஒரு நாள் அவரின் கனவில் தோன்றிய சுப்பிரமணியர் என்பது முருகனை குறிக்கும். அன்பனே, நீ சங்கர சங்கீதையின் முதற்கண்டமாகிய சிவரகஸ்தில் உள்ள கண்டத்திலிருந்து எமது சரித்திரத்தை கந்த புராணமாக இயற்றுவாக என குறிப்பிடுகிறார். இந்த கந்த புராணம் சமஸ்கிருத மொழியில் உள்ளது. அதை தமிழ் மொழிபெயர்க்க வேண்டும். இவ்வாறு மொழிபெயர்க்க கச்சியப்பருக்கு முருகன் கனவில் வந்து கொடுத்த கட்டளைக்கிணங்க அவர் இந்த நூலை இயற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் 100 செயல் வீதம் ஏற்றி அதை எத்தனை போயிட்டு அந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு இறைவனுடைய திருவடியில் வச்சுட்டு வந்துடுவார். அடுத்த நாள் போய் பார்த்தா அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் செய்யப்பட்டிருக்கும். அதை சரி செய்து கொண்டு போவார். இவ்வாறாக இந்த நூலை இயற்றியதாக சொல்லப்படுகிறது. அதில் முதல் வரியாக முருகனே கச்சியப்பருக்கு திகட சக்கர செம்முக மைந்துலன் என்ற வரியை அடியெடுத்து கொடுக்கிறார். அது கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு நாள்தோறும் நான் மேலே சொன்ன 100 செயல்களை ஏற்றி அதை கரெக்ஷன் செய்து கொண்டு வருகிறார். இவ்வாறாக முருகன் மூளை ஏற்றி முடித்த பின் ஒரு நாள் அதை குறித்து சிவனடியார்களையும் பல வல்லுநர்களை அழைத்து தன்னுடைய முருகன் அடியெடுத்து கொடுக்க தான் இயற்றிய இந்த கந்த புராணத்தை பற்றி கூறுகிறார். அப்பொழுது அதில் உள்ள சில வரிகள் தொல்காப்பிய இலக்கண முறையில் பொருந்தவில்லை என சபையினர் அனைவரும் அதை மறுத்து கூறி கச்சியப்ப சிவாச்சாரியர்கள் இது எழுது வரிகள் கிடையாது, சங்ககால புலவராகிய சுப்பிரமணிய கடவுள் திருவாக்கு என்று கூற, இருந்தும் இலக்கண மரபடி இது இல்லை என நாங்கள் இதை ஏற்கவில்லை என்று கூறி அந்த சபையில் ஒருவர் மறுத்துவிட்டார். இதனால் அவருடைய அரங்கேறம் ஏறியது தடைப்பட்டு போகிறது. அன்று இரவு கச்சியப்பர் ஆலயத்தில் படுத்து கிடக்கையில் அங்கு தரிசனம் கொடுத்த சுப்பிரமணியர் திகழ் தேசம் என்பதை திகட் என சொல்வதற்கு சோழ நாட்டில் உள்ள வீரச்சோழியம் என்ற இலக்கணத்தில் குறிப்புகள் உள்ளன என்று கூறுகிறார். அந்நூலை சோழ தேச புலவர் நாளை கொண்டு வருவார் என கூறி மறைந்து விட்டார். அதன் பிறகு இப்புராணத்தை அதன் பொருள்களுடன் ஒரு வருடம் விளக்கி முடித்தாக குறிப்புகள் விளக்குகின்றன. இந்த கந்த புராணம் 6 காண்டங்களை கொண்டது. ஒன்று உற்பத்தி காண்டம், 2 அசுர காண்டம், 3 மகேந்திரபுரி காண்டம், 4 உத்த காண்டம், 5 தேவகாண்டம், 6 தக்ஷ காண்டம் என. இதில் உற்பத்தி காண்டத்தில் உள்ள செயலின் பகுதிகளை காண்போம். திருக்கைலாச படலம், பார்ப்பதி படலம், மேரு படலம், காமதகன படலம், மோன நீங்கு படலம், தவங்கான் படலம், மனம் பேசு படலம், வரைப்புனை படலம், கணங்கள் செல் படலம், திருக்கல்யாண படலம், திரு அவதார படலம், துணைவர் வரு படலம், சரவண படலம், திருவிளையாடு படலம், தகரேறு படலம், அயனை சிறைபுரி படலம், அயனை சிறை நீக்கு படலம், விடைபெறு படலம், படையெழு படலம், தாரகன் வதைப்படலம், தேவகிரி படலம், அசுவேந்தரின் மகேந்திரகிரி செல் படலம், வழிநடை படலம், குமாரபுரி படலம், சுரம்புகு படலம், திருச்செந்தி படலம் என இவ்வாறு முதல் உற்பத்தி காண்டத்தில் உள்ளது. அடுத்து அசுர கண்டத்தில் மாயை படலம், காசிபன் புலம்புரு படலம், அசுரர் தோற்று படலம், காசிபன் உபதேச படலம், மார்க்கண்டேய படலம், மாயை உபதேச படலம், மாயை நீங்கு படலம், அசுரர் யாக படலம், வரம்பெரு படலம், சுக்கிரன் உபதேச படலம், அண்டகோச படலம், திக் விசய படலம், எதிர்குள் படலம், ஒரு திரர் கேள்வி படலம், நகர்சை படலம், பட்டாபிஷேக படலம், அசுரசை படலம்,
தேவரை ஏவல்குள் படலம், புதல்வரை பெருள் படலம், வில்வலவன் வாதாவி படலம், இந்திரன் கரந்துரை படலம், விந்தகிரி படலம், அகத்திய படலம், கிரவஞ்சி படலம், விந்தம் பிளம்புகு படலம், வில்வலவன் வாதாவி வதைப்படலம், காவேரி நீங்கு படலம், திருக்குற்றால படலம், இந்திரன் அருணாச்சல படலம், தேவர் புலம்புரு படலம், ஐராணி சோக படலம், மகாசாத்த படலம், இந்திரன் கைலசெல் படலம், அசமுகி படலம், இந்திராணி மறுதலை படலம், மகாலோர் ஒரு படலம், அசமுகி சோக படலம், இந்திரன் மீட்சி படலம், சூரன் அசிருக்கை படலம், அசமுகி நகர்கான் படலம், அசமுகி புலம்புரு படலம், சூரன் தண்டஞ்சை படலம், அமரை சிறைப்புரு படலம். இதையடுத்து மகேந்திர கண்டத்தில் வீரவாக கந்தமானன் செல் படலம், கடல்பாய் படலம், வீரசிங்கன் வதைப்படலம், இலங்கை வீல் படலம், அதிவீரன் வதைப்படலம், மகேந்திரன் செல் படலம், கயமுகன் வதைப்படலம், நகர்புகு படலம், சயந்தன் புலம்புரு படலம், சயந்தன் கனவுகான் படலம், வீரவாக சயந்தனை தேற்று படலம், அவைபுகு படலம், சதாமோகன் வதைப்படலம், காவலாளர் வதைப்படலம், நகரளி படலம், சமுத்திரவாகுகள் வதைப்படலம், வஜ்ரவாகு வதைப்படலம், யாழிமுகன் வதைப்படலம், வீரவாக மீட்சி படலம், சூரன் நகர்புரி படலம், சூரன் அமைச்சை படலம். அடுத்து உத்தகாண்டத்தில் ஏமக்கூட படலம், வரவு கேள்வி படலம், முதநாட் பானுகோப்பன் யுத்தப்படலம், இரண்டாம் நாட் சூரபத்மன் உத்தப்படலம், மூன்றாம் நாட் பானுகோப்பன் உத்தப்படலம், நகர்புரு படலம், இரணியின் உத்தப்படலம், அக்னிமுக முகசூரன் வதைப்படலம், 3000 வதைப்படலம், தர்மகோப்பன் வதைப்படலம், பானுகோப்பன் வதைப்படலம், சிங்கமுகாசுரன் வதைப்படலம், சூரபத்மன் வதைப்படலம், தேவர்கள் போற்றுப்படலம், இளனியின் புலம்புறும் படலம், மீட்சி படலம். இவ்வாறு இதுவரை 4 படலங்களில் 4 கண்டங்களில் பல படலங்கள் உள்ளதை பார்த்தோம். அடுத்து தேவகாண்டம். தேவகாண்டத்தில் திருப்பரங்குன்று சேர்ப்படலம், தேவியான அம்மை திருமணப் படலம், விண்குடியேற்ற படலம், கந்தவேட்புரு படலம், இந்திரபுரி படலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தாக்ஷ பண்டலம். தாக்ஷ கண்டத்தில் உபதேச படலம், தக்கன் தமன்சை படலம், தக்கன் மகப்பேறு படலம், சந்திர சாப படலம், உமை கைலை நீங்கு படலம், காலந்தி படலம், உமை தவம்புரி படலம், திருமணப் படலம், தக்கன் கைலை செல் படலம், பிரமயாக படலம், சாலை செய் படலம், தக்ஷி படலம், தசிசி உத்தரப்படலம், கயமுகன் உற்பத்தி படலம், ஆனந்தன் சாப நீங்கு படலம், தானப்படலம், வேள்வி படலம், உமைவரு படலம், வீரபத்திர படலம், யாகம் சங்காரங்க படலம், அடிமுடி தேடு படலம், தக்கன் சிவபூஜை செய்ப்படலம், கந்த விரத படலம், வள்ளியம்மை திருமணப் படலம். இவ்வாறு கந்த புராணத்தில் 135 படலங்களை கொண்டு 10,345 பாடல்களை கொண்டு முருகப்பெருமானின் வரலாற்றை முறையாக விளக்குவதுதான் இந்த கந்த புராணமாகும். இந்த கந்த புராணத்தில் வரும் போருக்கு காரணமாக இருப்பவள் அசமுகி. இந்த முருகனின் பெயர்கள் கல்வெட்டு மற்றும் பழங்கால நாணயங்கள் குமாரன், பிரம்மண்யா மற்றும் பிரம்மண்ய தேவா என்றும், ஸ்கந்தா, குமரா மற்றும் விசாகா என கிரேக்க எழுத்துக்கள் காணப்படுகிறது. முருகனின் பிறப்பை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் ருத்ரா மற்றும் பார்வதியின் குழந்தையாக விவரிக்கப்பட்டு அவர் அக்னி மற்றும் கங்கை துணை கொண்டு பிறந்ததாகவும், மகாபாரதத்தில் சிவன் அதாவது மகேஸ்வரன் மற்றும் பார்வதியின் மகனாக விவரிக்கப்படுகிறது. தொல்காப்பத்தில் சேயோன் என்பது சிவப்பு என்னும் குறுநில மக்களின் கடவுளாகும். முருகாற்றுப்படை என்னும் சங்ககால காவியத்தில் அவனின் 6 படை வீடுகளை பற்றி பாடுகிறது. இந்த 6 படை வீடுகளுடைய மேப்பை தான் நீங்கள் ரெட் கலரில் பார்க்குறீங்க. மேலும் பரிப்பாடலில் முருகனின் செவ்வேல் என்றும் நெடுவேல் என்றும் குறிப்பிடுகிறது. மேலும் சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்கள், அருணகிரிநாதரின் திருப்புகள், குமரகுருபரின் கந்தர் கலிவெண்பா மற்றும் குமர்வேல் 18 பத்தாந்தாதி போன்ற நூல்களும் முருகனின் புகழை பறைசாற்றுகின்றன. மேலும் பாணினியின் கந்தனை பற்றிய குறிப்புகள், பதஞ்சலின் மகாபாஷ்யா, கௌடல்யரின் அர்த்த சாஸ்திரம், காளிதாசின் குமார சம்பவம் போன்ற வடமொழி நூல்களிலும் முருகனின் குறிப்புகள் உள்ளன. குஷான் காலத்தை சேர்ந்த கலைப்படைப்புகள் முருகனை ஒரு தலையுடன் இடுப்பில் வேற்றுடன் இடதுபுறத்தில் சேவல் வலது கையில்
திருப்பரங்குன்றம் சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தேவயானி திருமணம் செய்து கொண்ட திருத்தலமாகும். திருச்செந்தூர் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வென்று வெற்றி வாகையை சூடிய தினத்தை கொண்டாடும் இடமாக உள்ளது. பழனி மாங்கனிக்காக தனது அண்ணனிடம் போட்டியிட்டு தோற்றதனால் பெற்றோர்களிடம் கோபித்து கொண்டு வந்து தண்டாயுதபாணியாக நின்ற திருத்தலமாகும். சுவாமிமலை தன் தந்தை சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை ஓதி ஒரு தகப்பன் சாமியாக காட்சி தரும் திருத்தலமாகும். திருத்தணி சூரனை வதம் செய்த பின் சினம் தணிந்த குறவர் மகள் வள்ளிமேல் மணந்த பின் இங்கு வள்ளி தேவனுடன் காட்சி தந்த திருத்தலமாகும். இவ்வாறு 6 படை வீடுகள் கொண்ட முருகன் இருந்த இடம்தான், அவர் வசித்த இடம்தான் இந்த 6 படை வீடுகளாக இருக்குது. இந்த இடத்திலெல்லாம் அவர் தனது படை பரிவாரங்களுடன் வாழ்ந்தார் என்றும், அவர் கீழ் 9 நவவீரர்களாக அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதில் வீர பாகு என்று ஒரு சிலர் குறிப்பிடுறார்கள். ஆக்சுவலாக நம்ம இதில் இங்கே புக்கில் பார்த்தீங்கன்னா வீரவாகு என்று உள்ளது. இந்த வீரவாகு என்பது தான் அவருடைய பிரதான படைத்தளபதி. இவரை கொண்டுதான் இந்த பல போர்களை முருகன் நிகழ்த்துகிறார். அவருக்கும் இந்த அசுரர்களாகிய பத்மாசூரன், சிங்கமுகன், தாரகாசூரன் இவர்களில் ஏற்பட்ட போர், அவர்கள் வாழ்ந்த இடங்களில் அவர் எப்படி பயணித்து போரை எதிர்கொண்டு இவர்கள் எல்லாம் வென்று கடைசியில் குமரி கண்டத்தில் சென்று அங்கேயும் சிங்கமுகன் மன்னும் பத்மாசுரனை வென்று அந்த போரில் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு கண்டம்தான் இந்த குமரி கண்டம்.